என்னம்மா அண்ணன் இன்னும் வரவே இல்லை? இருடி, அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன்ல நான். அறிவு, அறிவு. ஐயா மாதவா. எம்மா நீ எப்போ வந்த? நான் மதியமே வந்துட்டேன் ராஜா, உக்காரு வா. எம்மா நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. அண்ணே நல்லா இருக்கியாண்ணே? நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்க? மச்சான் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருண்ணே. ஆமாம், ஏன் சாமி இவ்வளோ லேட்டாக வந்துக்கிற? எம்மா நான் டெய்லி வர டைமே இதுதாம்மா. என்னையா சொல்கிற? ஆமாம்மா, எனக்கு ஆஃபீஸே 10 மணிக்கு தான் முடியும், 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வர முடியும். என் புள்ள இம்புட்டு நேரம் வேலை செஞ்சு ஓடி ஓடி உழைச்சி சேர்த்து வச்ச காசை தான் இவ கண்டபடி செலவு பண்ணிக்கிட்டு உக்காந்துருக்காளா? எம்மா என்னம்மா? ஒன்றும் இல்லை சாமி, உன்னை நினச்சி அம்மா ஃபீல் பண்ண. ஏங்க எவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணினுக்கிறேன், ஏங்க ஃபோனை எடுக்கல? அறிவு, டிரைவிங்கில் இருந்தேன், அதான் ஃபோன் எடுக்க முடியல. என்ன வேணும் சொல்லு. ஏங்க கோதுமை மாவு காலி ஆயிடுச்சுங்க, கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. ஏண்டி, கோதுமை மாவை கடையில் வாங்கி தான் சப்பாத்தி சுடுவியோ? ஆமாத்தே. ஏன் இந்த ரேஷனில் போடுற கோதுமையை வாங்கின்னு வந்து காய வச்சு அரைச்சி வச்சுக்க முடியாதோ? எத்தே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பெரிய ப்ராசஸ்ஸு, அதெல்லாம் பண்ணின்னு இருக்க முடியாது. கோதுமையை வாங்கி அதை கழுவி மாடியில் காய வச்சு காக்கா கீக்கா எதுவும் தூக்காமல் பாதுகாப்பாக காய வச்சு எடுத்துன்னு வந்து அதை அரைச்சி ஜெலிச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பதில் அழகாக கடைக்கு போகணுமா, காசை கொடுத்தோமா, கோதுமை மாவு வாங்கணுமா, 2 சப்பாத்தியை சுட்டோமா, தின்னோமா, படுத்தோமான்னு இருக்கணும். ஆமாண்டி, வீட்டில் உக்காந்து நல்லா திங்கிறல, என் புள்ள சம்பாரிச்சு போடுற பணத்தில் அப்படி தான் இருப்ப. எத்தே, ஏன் அப்படி பேசுறீங்க? ஆமாம், பின்ன எப்படி பேசுறது? எம்மா ஏம்மா அப்படி சொல்ற? இங்கே பாருடா, அமைதியாரு, உனக்கு எதுவும் தெரியாது. எம்மா 3 பேருக்கு எதுக்குமா ரேஷனில் போய் கோதுமை வாங்கிட்டு வந்து அரைச்சி வச்சு யூஸ் பண்ணணும்? ஒரு 1/2 கிலோ கோதுமை மாவு பாக்கெட் வாங்கினாலே போதும்மா எங்களுக்கு. அட்ராஸ் அக்கான்னானா, இனிமே நானும் உன் தங்கச்சி இங்கே தான் இருக்க போகிறோம். எனக்கு இந்த கடையில் வாங்குறதெல்லாம் ஒத்துக்காது. வீட்டிலே கோதுமை மாவு வாங்கி அரைச்சி சப்பாத்தி சுட சொல்லு உன் பொண்டாட்டி இனிமே. எத்தே, என்னடி, என்ன மிரட்டினாப்ல கூப்பிடுற? என்ன? அது வந்து நீங்கள் இன்னும் 2-3 நாளில் போயிட போகிறேன்னு சொன்னீங்க. ஏன் துரத்தி விட்டுலான்னு பார்க்குறியா? கிளவி, 2-3 நாள் போய் தொலையோன்னு பார்த்தா நம்ம உயிரை வாங்குறதுக்கு இங்கேயே இருக்கோம் போல. என்னடி, என்ன மைண்ட் வாய்ஸா? வாயை பொழந்துன்னு பார்க்கறத விட்டு வாயை மூடின்னு போய் டிஃபன் செஞ்சு எடுத்துன்னு வாப்போ. ஏம்மா? அவகிட்டலாம் அப்படி தான் பேசணும். ஆமாம், வந்ததுலேருந்து பார்க்குறேன், என் பேத்தி எங்க? அவளை அவங்க பாட்டி வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கம்மா. என்னது, அவங்க பாட்டி வீட்டில் விட்டு வச்சுக்கிறியா? ஏண்டா, கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவுன்னு இருக்கா? எம்மா என்னம்மா, 2 நாள் லீவா ஸ்கூலு, அதனால அங்கேயே இருக்கிறேன்னு சொன்னா, அதான் விட்டுட்டு வந்தேன். ஏண்டா, அந்த சின்ன குழந்தைய கூட உன் பொண்டாட்டியால பார்த்துக்க முடியாதோ? எங்க அவ? ஏண்டி அறிவே, இங்க வா. ஐயோ, அம்மா வேற ஏன் இப்படி பிரச்சனை பண்றாங்கன்னே தெரியல. ஏம்மா, இதை சும்மாவே விடாதம்மா, நீ கேட்டே ஆகணும். இப்போ என்ன உங்களுக்கு? ஏண்டி, சின்ன குழந்தையிட்டுன்னு போய் உங்கள் அம்மா வீட்டில் விட்டு வந்துடுவியா? எத்தே, அவள் லீவாக இருந்தால் அங்கே தான் இருப்பேன்னு அடம்பிடிப்பா, அதனால தான் விட்டுட்டு வந்திருக்கேன். ஏன் இப்போ விட்டுட்டு வந்தா என்ன? எங்கள் அம்மா வீட்டில் தானே விட்டுட்டு வந்திருக்கேன், வேற எங்கே விட்டு வந்திருக்கேன்? ஆமாம், நீ தான் சொந்த பந்தத்தை சேர்க்காம தனியாக வளர்ந்துக்கிற போல, அதான் இப்படி இருக்கிற. அந்த குழந்தையும் சொந்த பந்தத்தை அண்டை விடாமல் வச்சுக்கோண்ணா. எம்மா சும்மா இருமா. இங்கே பாருங்க அண்ணி, நீங்கள் பண்ணுறதே சரியில்லை. என்ன, உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தான் ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனை பண்ணுறீங்க. நான் என்ன பண்ணேன்? அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து எங்ககிட்ட அண்டை விட மாட்டீங்க. நாங்களே எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வரோம். ஒன்று குழந்தைய அம்மா வீட்டுக்கு அமுச்சு வச்சுருங்க, இல்லை நீங்களும் குழந்தை கூட சேர்ந்து உங்கள் அம்மா வீட்டிலே போய் உட்காந்துக்கிறீங்க. அப்புறம் நாங்கள் பிள்ளைய எப்போ தான் பார்ப்போம்? ஆமாண்டி, இவ அந்த பிள்ளைய நம்ம கூட சேரவே விட மாட்டா. எத்தே, ஒன்றும் தெரியாமல் பேசாதீங்க. என்ன பேசுகிறாங்க தெரியாமல்? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறோம். பிள்ளை பிறந்ததுலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு. ஒரு விஷயம்னா நீ கேட்டியா?
இவ்வளோ ஏன் எங்கள் அம்மா பேரை தான் வைக்கணும்னு சொன்னேன், கேட்டியா நீ? ம். என்னடி முணுமுணுக்கிற? இப்போ கூட ஒன்றும் இல்லை, என் பேத்தி பேரை மாற்றலாம். அதான் இப்போ என்னென்னவோ பண்ணுறாங்களே, தயவு செஞ்சு பேரை மாற்று. நல்லா வச்சுக்கிறா பிங்கி சொங்கின்னு. எத்தே, பிங்கின்ற பேரே நல்லா தான் இருக்குது, இதுக்கு மேலே என்ன மாற்றணுன்றீங்க? எனக்கு இந்த பேரே பிடிக்கல, நீ அழகா எங்கள் அம்மா பேரை வை. ஏங்க கொஞ்சம் வரீங்களா கிச்சனுக்கு? இந்தோ வரேன் அறிவு. என்னடா நடக்குதுங்க? பேசினே இருக்கேன், ஒரு மரியாதையே இல்லாமல் கிச்சனுக்கு உன்னை வர சொல்லிட்டு போயினேக்கிறா. எம்மா ஏம்மா பிரச்சனை பண்ற? கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. என்னே, அம்மா கேட்குறதுல என்ன தப்பு? உன் பொண்டாட்டி போக்கே சரியில்லை, பார்த்துக்க. கீதா, நீ கொஞ்சம் தயவு செஞ்சு அமைதியா இருமா ப்ளீஸ். ம் பொண்டாட்டி பின்னாடியே அப்படியே வாழை பிடிச்சிக்கிட்டு திரிஞ்சுட்டே இருக்கட்டும். அப்புறம் எப்படி அவள் எங்களை மதிப்பா? பத்தியாடி எப்படி மதிக்காம கூப்பிட்டு போறா பார் புருஷனை. ஆமாம்மா, உன் மகனும் பாரு கூப்பிட்டவனே பின்னாடியே போகிறான். இதெல்லாம் நீதாம்மா கண்ட்ரோல் பண்ணோம். இனிமே இங்கே தானே இருக்க போகிறேன், நான் பார்த்துக்கிறேன். ஆமாம்மா, நானே கேட்கணும்னு நினச்சேன், பாட்டி பேர் என்ன? ஏம்மா உனக்கு தெரியாதா? இல்லைம்மா, துர்கா துர்கான்னு கூப்பிட்டு தான் கேள்விப்பட்டிருக்கேன். பாட்டி பேர் என்னம்மா, துர்காவா? இல்லடி, துர்கான்றது எங்கள் அப்பா கூப்பிடுற பேர். அப்போ பாட்டியோட பேர் தான் என்ன? ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆண்டாளரசி துர்கா தேவி. ரொம்ப அழகாக இது பேர். இது என் குழந்தைக்கே நான் வைக்க மாட்டேன். இதனால தான் அண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க போல. ஏண்டி என்ன, எங்கள் அம்மா பேர் சூப்பராக இருக்குல்ல? என்னடி ஒன்றுமே சொல்ல மாட்ற? உனக்கு பொண்ணு பிறந்தா நீயாச்சும் இந்த பேர் வை, நல்லா அமோகமாக வாழும். எம்மா வயிற்றுச்சலை கொட்டிக்காத, வாயை மூடின்னு கம்முன்னு இரு. அம்மா அங்கே சாப்பிட கூப்பிட்டு இருக்காங்க, இவன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா? மது, மது, என்னடி? அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? வா சாப்பிடலாம். நீ போடி, எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா வரேன். மது, ஏண்டி இப்படி இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ போ. இல்லை மது, மூஞ்சே சரியில்லை, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்லை அம்மா ஏதாவது திட்டினாங்களா? அதெல்லாம் இல்லடி, அம்மாலாம் என்னை எதுவும் சொல்லலை. நீ போய் சாப்பிடு, நான் அப்புறமா வரேன். ஆல்ரெடி நீ ஆஃபீஸ்லேருந்து வந்ததே லேட்டு. நம்மலாம் எப்பவுமே ஒன்றா தானே சாப்பிடுவோம். அதனால் நானும் அம்மாவும் இன்னும் உனக்காக சாப்பிடாமே வெயிட் பண்ணுறோண்டி. ப்ளீஸ் வரு, நீ போய் சாப்பிடு, எனக்கு பசிக்கல. இல்லை மது, நீ ஏதோ நீ என்கிட்ட மறைக்கிற, உன் முகமே சொல்லுது. நீ எதுவுமே என்கிட்ட மறைக்க மாட்டேதானே, என்னன்னு சொல்லுடி. என்ன ப்ராப்ளம் மது? வரு, மது என்னாச்சு, ஏன் அழற? வரு, மது என்னாச்சுடி, என்னன்னு சொல்லு. ஐயோ, என்ன நடந்ததுன்னு தெரியலையே, எதுக்கு இவ அப்படி அழுதுட்டு இருக்கா? அப்படி என்ன நடந்திருக்கும்? மது, மது.